ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்சியில் அந்த பிஎம்ஜேஒய்க்கான ஸ்கீம் இருக்குது பாருங்கள். அதாவது உங்களுக்கு பிரதான் மந்திரி ஜன் ஆயுஷ் யோஜனா ஸ்கீம் இருக்குது. மத்திய அரசின் 5 லட்ச மருத்துவ காப்பீட்டு திட்டம். இப்போது அந்த ஸ்கீமில் சிஎஸ்சி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது குறித்த அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். If your PMJAY service is inactive for more than 7 working days, the service will automatically get deactivate அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 7 நாட்கள், அதாவது 7 நாட்கள் வரைக்கும் எந்த இதுவுமே சர்வீஸ் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஸோ டீஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ புதுசாக அந்த பிஎம்ஜேக்கான நியூ அட்மின் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்மின் கோடை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 1 வீக் அப்புறம் பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ வரைக்கும் வேலிட் இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே அட்மின் கோடை நீங்கள் போட்டு ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பாருங்கள். அதுக்கான ப்ராசஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது விஎல்இகளின் கவனத்திற்கு கடந்த சில மாதங்களாக பிஎம்ஜேஒய் ஐடியில் எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யாத விஎல்இகளின் பிஎம்ஜேஒய் ஐடியானது முடக்கம் செய்யப்படும். வரும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு முன்னர் பரிவர்த்தனை செய்யாத ஐடியானது நிரந்தரமாக செயலிழக்கம் செய்யப்பட்டு புதிதாக வருவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா கடந்த இது வரைக்கும் நிறையா நாட்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு முன்னரே உங்களுக்கான இது நாங்கள் பிளாக் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிரந்தரமாக பர்மனன்ட் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ஒருதாச்சும் ஆக்டிவேட் பண்ண பாருங்கள், ஒரு கேவிசியாச்சும் பண்ண பாருங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இல்லை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஐடியை பிளாக் பண்ணப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறையா சிஎஸ்சி ஐடி வச்சுட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சர்வீஸை பண்ண பாருங்கள். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.